அனைவருக்கும் எங்கள் அன்பான மதிய வணக்கங்கள். இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லே ஜங்கே ஜக்கே. என்னடா பாரு மச்சான், ஏசி செட்ல எப்படி வேக்குதுன்னு. வெயில் அடிக்குது அதனாலயா? இல்ல மச்சான், நம்ம டீம்ல வந்து சொன்னாங்க, போன வாரம் சத்யா டீம் வந்தாங்க இல்லையா, நல்லா கலகலப்பா இருந்தது. ஆனா இந்த வாரம் கதி கலந்தர வைக்கிற ஒரு டீம் வர போறாங்க அப்படின்னு. அதை பத்தி ஏதாவது கேள்விப்பட்ட? தெரிஞ்சிருச்சா? எல்லாம் தெரிஞ்சிருச்சா? என்ன லீடா? வா அதான் பேய்னா வந்து படையே நடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜீ தமிழ்ல அழகான பேய். இந்த பேயை பார்த்தா அதாவது பயம்லாம் வராது. மற்ற பேயெல்லாம் பார்த்தா பயம்தான் வரும். இந்த பேயை பார்த்தா லவ் பண்ணணும்னு தோணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேய் டீம் தான் இன்னைக்கு வரப்போறாங்க. பேய் டீம்னு சொல்றத விட எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், டிஆர்பியில் இவங்க அடிச்சு பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. Let's put hands together to welcome the team. யாரடி தீபாவளி. அழகான பெண்கள் வராங்கன்னு சொன்னேன். இருடா, அழகான பெண்கள்னா அந்த பக்கம் மட்டும் சொல்ல, இந்த இருக்கிற பக்கம் தானமா சொல்ல முடியும். அதாம சொல்றேன். ஆமா ரைட் வா நாங்க பெண்கள். தம்பி சாரி, எங்க வாயால சொல்றது? தம்பி சாரி ஸ்ரீ, நான் என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னா, அழகான பெண்கள் அப்படின்னு அந்த பக்கம் திரும்பி இருக்கேன். ரொம்ப அழகான பெண்களும் வந்திருக்காங்க. பெண்கள் இல்ல, நம்ம தேவதைகள். தேவதைகள். மனசாட்சியே இல்லைல்ல? இல்ல அதை தெரியுது, பார்க்கும்போதே தெரியும். தேவதை எப்படிதான் அந்த வாயால் இதெல்லாம் சொல்றாங்கன்னே தெரியல. பட் இருந்தாலும் அழகான பெண்கள் அப்படின்னு சொன்னா நீ உஷாரோட எனக்கு தெரியும். அதனாலதான் டீம் ஏல எங்க அண்ணன் பரத் வந்திருக்காரு, அண்ட் டீம்ல பிரதர் வந்திருக்காரு. பெண்களை காப்பாத்துறதுக்காக, அவங்க டீம் பெண்களை காப்பாத்துறதுக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க. அதாவது மச்சான், ஒரு சீரியல்ல வில்லியை பார்க்கும்போது நமக்கு கோவமா வரும். ஆனா இந்த வில்லியை பார்த்தா சைட் அடிக்கணும்னு தோணும், ப்ரப்போஸ் பண்ணணும்னு தோணும். அதனால இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம லைஃப்ல இல்லையேன்னு தோணும். எல்லாம் உனக்கு தோணுதுன்னு சொல்லு. மக்களுக்கும் தோணும், மனசுல தோணுறது எல்லாம். அது அவன் டீம். சொல்லு. கண்ணாடி கழட்டாதான் கண்ணு தெரியல, அப்புறம் எதுக்கு நமக்கு இந்த தேவையில்லாத கண்ணாடி? இதை பார்க்கறதுக்கு இந்த ஒத்த கண்ணே போதும். ஐயோ என் டீம் சாரி. இந்த மாதிரி வந்து அழகான ஒரு வில்லியை வந்து நம்ம யாரும் நிமோவில் இருக்கிறது டீமுக்கும் பெருமை. இப்போ இந்த ஷோக்கு வந்து நமக்கும் பெருமை. உனக்கு வெக்கமே இல்லையாடா? எஸ், அண்ட் ஹீரோயின் நட்சத்திரா. என் மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே கொண்டாடுது, அதான் லிரிக்ஸ். அந்த மாதிரி வந்து ஒரு அழகான ஒரு குடும்ப பாங்கான ஒரு பெண். எப்பவுமே கோவிலில் தான் இருப்பாங்க. இவங்க வந்து கோயிலுக்கு போனீங்கன்னா நட்சத்திராவை பார்க்கலாம். அந்த மாதிரி என்னைக்கும் கோயிலில் தான் இருப்பாங்க. கோயிலுக்கு இன்னைக்கு லீவ் விட்டு நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. தேங்க்யூ ஃபார் கம்மிங் மை ஷோ. தேங்க்யூ ஸோ மச். டீம் பி, காலையில் எங்கள் ஜீ தமிழ் ஓப்பன் பண்ணுங்களே, ஹரஹர மகாதேவகி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஒரு அற்புதமான ஒரு பக்தி ஷோவில் ஆரம்பிச்சு இவங்க கெரியர் பக்தி மயமாக போய்கிட்டு இருக்கு.
இவங்க வந்து ஒரு விஜேன்னு சொல்றதா இல்ல டான்சர்னு சொல்லவா வந்து ஒரு ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லவா எல்லா திறமையும் அப்படியே வந்து பேக்கெட்லயே வச்சிருக்காங்க நம்ம சசி. ஆனா இவங்க ஒர்க்ல ரொம்ப பிஸி. அது நீ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னதே தப்பு. ஹர ஹர மகாதேவிக்கின்னு. ஆமா ஆமா சரியா? நான் எல்லாருக்குமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீ சொல்ல பாப்போம் அந்த டயலாக். ஓம்கார தெளிவா காப்பி அடிக்காம நான் சொல்றது சொல்லு. நீங்க சொல்றது நான் சொல்றேன். ஓகே. யோகா ஆஞ்சநேயர், சக்தி பீடம், அனுமன் உபாசகர், ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா, சப்தரிஷி வாக்கின் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். காஃபி போண்டா வடை பஜ்ஜி கச்சாயம் சாய சாயா. ஜீல வந்து நம்மளுடைய புது வீட்டு பையன் இல்லையா? ஜிக்கு வந்திருக்கீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஜி தமிழில் என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் யாரடி நீ மோகினி. கே பாலச்சந்தர் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆர்டிஸ்ட்னா ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 45 சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 46 சீரியல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ பேய் சீரியல்னு சொல்லி தான் அதுக்கு கமிட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? எப்படி இந்த மாதிரி ஒரிஜினல் பேய் கூட தான் ஆக்ட் பண்ணுறீங்க? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா பழகிடுச்சு. ஒரு எக்ஸ்பிரஷன் மட்டும் பண்ண சொல்லுங்க. என்ன பண்ணலாம்? லிப்ஸ் கடிக்கிற எக்ஸ்பிரஷன். லிப்ஸா? யார் உன்னோடதா? அவர் தனியாவா? அப்படி சொல்லு, விவரமா சொல்லுமா. ஓகே அன்சாரி, நாங்கள் ஒரு மியூசிக் போடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருங்க. ஓகே ஓகே மியூசிக். இது வேறயா? கமான் 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 கமான். அமிதா அதான் தெரியும் அன்சாரி. ஹலோ தனியா பண்ணு. சரி இப்போ என்னடா வேணும் உனக்கு? ஓகே சூப்பர் அன்சாரி ஜி. அதாவது வந்து நாங்கள் வந்து ஃபன்னாக கூட நீங்கள் எப்படி பண்ணுவீங்க ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தோம். பட் சூப்பராக பண்ணீங்க. நல்லா பண்ணீங்க. பட் நல்லா பண்ணாங்க. நல்லா நாங்கள் பேசிட்டோம். ஓகே ஜி அவரியோ என்ன தனி ட்ராக்லாம் கொடுத்தாங்க? ஜாலி போல இருக்கே. டேட்ஸ்லாம் நிறைய வருது போல, நல்லா சம்பாதிக்கணும் போல இருக்கே. நீங்க வாய் வச்சிட்டீங்களா? அடுத்த மாசத்துல இருந்து 4 நாள் தான் கூப்பிடுவாங்க. 40 நாள் கூப்பிடுவாங்க, இல்லைன்னா பேர மாத்திக்கலாம். ஒரு மாசத்துலயே 30 நாள் தான் இருக்கும். அது அது உங்களுக்கு பக்கத்து தெரியுமா? மாசத்துல இருந்து கடன் வாங்கி கொடுப்பேன். சரி ஓகே தேங்க்ஸ். இன்ட்ரோடக்ஷன் பேச ஆரம்பிச்சா உன் டீம் ஒன்ன மாதிரியே வள 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 பேசிட்டே இருக்கு. நாங்க பேசவே இல்ல பாத்தியா? ஆமா, நம்ம பேசி தான் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்மளை பத்தி தமிழ்நாட்டுக்கே தெரியும் இல்லையா? அதுதான் டீம் ஏ. எஸ் ஓகே அண்ட் தேங்க் யூ சோ மச். இந்த மாதிரி வார்த்தைகளை சண்டை போடாம விளையாட்டுல நம்ம சண்டை போட போறோம். டீம் ஏ ஜெயிக்க போகுதா டீம் பி ஜெயிக்க போகுதான்னு பாத்துருவோமா? பாத்துடலாமா? ஓகே சோ தேங்க் யூ சோ மச். நீங்க போய் உங்க பொசிஷன்ல உட்காரலாம். எஸ், டீம் ஏ அண்ட் டீம் பி இத்தனை நாள் ஒரே டீமா ஒன்னா ஒரே செட்டுக்குள்ள இருந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஏ பின்னு தனித்தனியா பிரிஞ்சு உட்காந்துருக்கீங்க. இந்த போர்ல யார் ஜெயிக்க போறாங்கன்றத பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம விளையாட போற ஃபர்ஸ்ட் கேமோட பேர் என்னன்னா இப்பவே கண்ணை கட்டுதே. இப்பவே கண்ணை கட்டுது. இந்த கேம் விளையாடுறதுக்காக டீம் ஏல இருந்து நட்சத்திரா அண்ட் டீம் பி ல இருந்து சசி கம் கியர். டீம் ஏ அண்ட் டீம் பி ரெடியா இருக்காங்க. அந்த கேம் ஸ்டார்ட்ஸ் நவ. கண்டிப்பா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் நட்சத்திரா வந்து பாத்தீங்கன்னா அதாவது வெண்ணிலா பாத்தீங்கன்னா என்னைக்குமே கோவில்ல தான் இருப்பாங்க. நான் சொன்னது ப்ரூஃப் ஆயிடுச்சு பாத்தீங்களா? அங்க பிரதர்சனம் எங்க இருந்து போனாங்க? கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் போயிருக்காங்க. உதவிரியம்மா, ராஜகாளியம்மா, பாளையத்தாயம்மா, பங்காரு மாயம்மா, முத்துமாரியம்மா, பத்ரகாளியம்மா, முண்டக்கன்னியம்மா, எங்கள் சென்னியம்மா, குங்குமத்தோடைய ஏதோ கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி உள்ள போய் விளையாடிட்டு இருக்கீங்க.
அண்ட் அவன் சொன்னதுல வந்து தப்பே கிடையாது. வெள்ளிக்கிழமையானா வந்து கோயிலுக்கு தான் போயிடுறது அப்படின்னு பார்த்தா இங்கேயும் வந்து அங்க பிரதேசனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கணும். நம்ம செட்ல வந்து நம்ம ஷோ நல்லபடியா போகணும், நமக்காக அங்க பிடிச்சதெல்லாம் பண்ணுது போகணும். மங்களகரமா இருக்கணும்ல. நான் கூட போன ஸ்பீட்ல போய் கொடி எடுத்துருவேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி பண்ணிட்டியம்மா. அவுட் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ் தான். பவுல் ஒன் மோர் போலாம். பவுலா? நோ நோ நோ. ஏய் நிப்பாட். ஏன் இப்ப சண்டை போடுறீங்க? உங்க டீம் என்ன பண்ணாங்க தெரியுமா? அங்க போய் நிக்கும் போதே, ஏய் உனக்கு கிண்டர் ஜாய் வாங்கி கொடுக்குறேன்டி, அது சைட்டு ஸ்பான்சர் பண்ணுவா, நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன், அதனால நீ எனக்கு விட்டு கொடுத்துடுறேன்னு சொல்றான். இங்க பாரு, சீட்டிங் டீம்யா? புரிஞ்சு. இங்க பாரு, டீம் ஏ நீங்களும் சண்டை போட்டிருக்கீங்க, டீம் பி நாங்களும் சண்டை போட்டிருக்கோம். ஏன்னா பொதுவா தான் பேசணும். இது இல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல கரெக்டா ஃபாலோ பண்ணோம். அதனால வந்து மறுபடியும் ஒன் மோர் நீங்க போயிருங்க. பவுல் ஆட்டத்தை பவுல்ல இருந்து ஆடுவோம் போங்க. சசியும் நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கொடி 2 பேரும் எடுத்துட்டாங்க. ஆனால் சண்டை போட்டு எடுத்துட்டாங்க. யார் எடுத்தாங்கன்னு எங்களுக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதனால அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு. இந்த டைமாவது சண்டை போடாம யார் முதல்ல போய் எடுக்கிறாங்கன்னு பாத்திரலாமா? பாத்திரலாம். The game starts now. 1, 2, 3. Let's fly. DJ. ஐயோ எங்க போற? அதாவது வந்து ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா போய் கொடி 2 பேர் சண்டை போட்டு எடுத்தீங்க. சரி, அதனால தான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் நாங்க. அந்த வாய்ப்பை நீங்க சரியா யூஸ் பண்ணிக்காம மறுபடியும் இந்த டைம் தள்ளி விட்டு போய் சண்டை போட்டு மறுபடியும் அந்த கொடியை வந்து கலெக்ட் பண்ணிருக்கீங்க. இட்ஸ் வெரி 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 பேட். தயவு செஞ்சு நீங்க போய் பிளேஸ்ல போங்க. யாருக்கு யார் பாயிண்ட் இல்ல, யாருக்கு இல்ல, டிவிக்குள்ள போய் உட்காருங்க. மார்க் எதுவும் கிடையாது. போங்க. அப்பா ஒரு வழியா சண்டையை முடிச்சிட்டோம்டா. ஓகே, சோ அடுத்து விளையாட போறது யாரு அப்படின்னா விளையாட போறது எங்க அண்ணன் பரத் அண்ணன். டீம் பி இருந்து அன்சாரி வாங்க. டீம் ஏ அண்ட் டீம் பில இருந்து ஆண் சிங்கங்கள் தான் இப்போ வந்து விளையாட போறாங்க. வார்ம் அப்லாம் பண்ணிட்டு ரொம்ப அப்படியே பாத்தீங்கன்னா நாங்க தான் ரொம்ப ஜெயிப்போம்ன்ற confident ஆ வந்திருக்காங்க. ஆமா அப்படிதான் நிக்கிறாங்க. அது கேம் ஸ்டார்ட்ஸ் நவ. Come on, அண்ணே பொம்பளை பிள்ளைங்க தான் வந்துட்டு சண்டை போடுதுங்க. ஆண் சிங்கங்கள் வார்ம் அப் அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்து அனுப்பி வச்சா, ஆனால் வந்து அதை விட வேற லெவல் ஆஃப் சண்டை எங்கே போட்டிருக்கீங்க. என்ன இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் அனுப்பி வச்சா அப்படியா? நான் வந்து ஒழுங்காக சொன்னேன் விட்டுருப்பான்னு. இப்போ எனக்கு எங்கே நிற்கிறேன்னே தெரியல. ஆமாம், ஆனால் தொட்டுட்டீங்க. நான் போய் விழுந்து அண்ணன் ஏன் மேலே விழுறேன். இல்ல கொடி யார் எடுத்தீங்கன்னே தெரியல. கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு எங்களுக்கு. எடுத்தது சுர்ஜித், புடுங்கினது பரத். என்னடா அது கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. கேமரா ரிவைண்ட் பண்ணி பாருங்க தெரியும். சரி பாருங்க. பாத்துருவோம் யார் எடுத்தாங்க யார் புடுங்கினாங்கன்றத பாத்துருவோம். ஓகே, பாத்துருவோம். டீம் ஏ தான்
கொடியை கரெக்டா எடுத்திருக்காங்க. So 50 points goes to team A. ஓகே, பட் நாங்க விட்டு கொடுத்ததாவே நினைச்சுக்கிறோம். டீம் பி நாங்க விட்டு கொடுத்துட்டோம். போங்க. நன்றி நன்றி. போங்க போங்க. அடுத்து வரவங்களாச்சும் விளையாடுறாங்களான்னு பார்ப்போம். போங்க போங்க. அப்பா முடியல. இவங்களை வச்சு கேம் நடத்த முடியாது, ஷோவும் நடத்த முடியாது போல இருக்கு. அடுத்து யாரா? அடுத்து யாரு? டீம் ஏலேருந்து சைத்ரா அண்ட் டீம் பிலேருந்து ஸ்ரீநிதி. வாங்க. ஓகே, ஸோ டீம் ஏலேருந்து சைத்ரா அண்ட் டீம் பிலேருந்து ஸ்ரீநிதி வந்திருக்காங்க. இப்போ இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் இருக்க போகுது அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து விளையாண்டவங்க டை ஆயிடுச்சு, அவங்களுக்கு வந்து நம்ம மார்க்கே கொடுக்கல. அண்ட் செகண்டாக விளையாண்டவங்க 50 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. இப்போ லீட்ல இருக்கிறது டீம் ஏ தான். ஸோ இதுலேருந்து தான் தெரிய போகுது இந்த ரவுண்ட் டை ஆக போதா இல்லை யார் வின்னாக போகிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த வாய்ப்பு டீம் ஏக்கு இருக்கு. டீம் பி எப்படியாவது காப்பாற்றிருக்கேன். இந்த சான்ஸையாவது டீம் ஏ அண்ட் டீம் பி அடிச்சுக்காம யார் போய் அந்த கொடி எடுக்கிறாங்கன்றத பார்த்துடலாம். ரொம்ப டயர்டாக இருக்கு, ஓரமாக நிற்கிறோம். அந்த கேம் ஸ்டார்ட்ஸ் நவ். நீலாம் பேச்சு 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 பேசுற. நீலாம் பேச்சு பேசுற. நம்ம வில்லத்தனமா அப்படியே பாஞ்சு போய் அந்த கொடியை எடுத்து டீம் ஏக்காக 50 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. So 50 points goes to team A. இந்த ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து யார் வந்து அதிகமான ஸ்கோர் எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டீம் பி வந்து 50 எடுத்திருக்காங்க. டீம் ஏ 100 எடுத்து the first game ஓட winner is team A. அண்ட் இதை செலிப்ரேட் பண்ணி ஆகணும்னா நாங்க ஒரு சாங்கை போட்டு ஆட போறோம். போடுங்க இந்த சாங். எப்படி பார்க்கறாரு? ஐயோ சினுங்கிறானே, போடா வெளியே. 7 ஜென்மத்துக்கும் கதிருக்கு பெண்களே செட் ஆக மாட்டாங்க, இந்த மாதிரி ஆண்கள் தான் செட் ஆவாங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்கு. இதை கொண்டாடியே ஆகணும். ஃபர்ஸ்ட் கேம் வந்து பாத்தீங்கன்னா டீம் பி சிறப்பா விளையாண்டு லீடிங்ல இருக்காங்க இல்லையா? டீம் பியா? டீம் ஏ தான் வந்து லீட்ல இருக்காங்க. பட் ஆனா அடிக்கடிலாம் தாண்டி ஒரு வழியா வந்து ஃபர்ஸ்ட் கேமை விளையாடி முடிச்சாச்சு. ஒரு நிமிஷம் சார், பேசி முடிச்சிட்டீங்களா? சீக்கிரம் பேசுங்க, நானும் குஸ் குஸ் கேட்குறேன். இங்கே பாருங்க கொஞ்சம். போங்க. ஒரு வழியா அடிதடிலாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் கேமும் விளையாடி முடிச்சாச்சு. செகண்ட் கேம் போக போகிறோம். இந்த கேமில் நீங்கள் அடிச்சுக்க முடியாது, அடிச்சு தான் அந்த கேமை விளையாட போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த கேமோட பேர் என்னது சொல்லிடுறேன். லோஜாக், மோஜாக், பாச்சக். இப்போ நான் சொல்லுவேன்னா நீங்கள் எல்லாருமே சேர்ந்து சொல்லுவீங்களா? எங்க 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 எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க. லோஜாக், மோஜாக், பாச்சக். மொச்சக் மொச்சக் பச்சக். ஸோ டீம் ஏல இருந்து யார் வர போறாங்க? டீம் ஏல இருந்து எங்க அழகான வில்லியை தான் இறக்க போறோம். டீம் ஏல இருந்து சைத்ரா அண்ட் டீம் பில இருந்து சசி. கோ. ஓகே, ஸ்வேதா அண்ட் சசி, உங்களுக்கான முதல் கேள்வி இதோ. தமிழ் சினிமாவில் சியான்னு யாரை செல்லமா கூப்பிடுவோம்?
டாங்னு அடிச்சது டீம் ஏல இருந்து எங்க சைத்ரா தான். ஸோ கேள்விக்கான பதில் என்ன சொல்லுங்க? விக்ரம் விக்ரம் விக்ரம். ஓகே, ஸ்வேதா சொன்னது சரியா தவறா அப்படி நம்ம பார்த்துருவோம். என்ன அது சரியா தவறா? தமிழ்நாடு மக்களுக்கு இல்ல உலக மக்களுக்கே தெரியும் அது ரைட் ஆன்சர். ஒன்று இருக்குது, நம்ம கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த கேம்லயே நான் பேசுற ஒரே வார்த்தை ஒண்ணுதான். ஓகே, சோ சைத்ரா சொன்னது சரியா தவறான்னு பார்த்துருவோமா? பார்த்துருவோம். அண்ட் சசி, ஓம் நமச்சிவாய். என்னது இது? தயவு செஞ்சு மேல வந்துருங்க ப்ளீஸ். வாங்க. ஓகே, சோ இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக ஆவலா காத்துக்கிட்டே இருக்காங்க டீம் ஏல இருந்து நட்சத்திரா அண்ட் டீம் பி ல இருந்து ஸ்ரீநிதி. வெள்ளி வெள்ளி நிலவே நட்சத்திர பட்டாளம் கூட்டிக் கொண்டு வந்தா. நட்சத்திரா ஸ்ரீநிதி, உங்களுக்கான கேள்வி இதோ. பராசக்தி ஈரோடான்னு சொன்ன ஹீரோ யாரு? ரன். பராசக்தி ஈரோடா. இந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாங் அடிச்சது வந்து ஸ்ரீநிதி தான். அவ்வளோ சூப்பராக வந்து அடிச்சாங்க. நட்சத்திரா நட்சத்திரா. ஓகே, அதுக்கான ஆன்சர் என்ன ஸ்ரீநிதி? என்ன क्वेश्चन? வாடி, அப்புறம் நல்லா ஏதோ சொல்லிடுறேன் நான். இல்ல சிவாஜி. சிவாஜி. சிவா. நல்ல ரஜினிகாந்த் சார். ரஜினிகாந்த் சார். அது சொன்னது சரியா தவறான்னு பார்த்துருவோமா? பராசக்தி ஹீரோடா. பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. கரெக்டான பதில் சொன்னது டீம் பி ஸ்ரீநிதி தான். ஸோ டீம் பிக்கு தான் வந்து அந்த 50 பாயிண்ட்ஸ். அடுத்த கேள்விக்கு யார் பதில் சொல்ல போறாங்கன்னா டீம் ஏல இருந்து பாரத்னா அண்ட் டீம் பி ல இருந்து அன்சாரி. பரத் ப்ரோ அண்ட் அன்சாரி ப்ரோ, உங்களுக்கான கேள்வி. இளைய தளபதி விஜய் சார் 5 ரூபாய் டாக்டரா நடிச்ச படம் எது? ரன். டீம் ஏல இருந்து பரத்னா தான். கேள்விக்கான பதில் என்ன? மர்சல். கரெக்டா?
அடுத்து 4th கொஸ்டின் போக போறோம். 4th கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்றதுக்கு டீம் ஏல இருந்து யார் வரீங்க? சைத்ரா. டீம் பி ல இருந்து சசி போங்க. அழகான ராட்சசியே அடி நெஞ்சில் குதிக்கிறியே முட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறியே அடி மனசாருவாமனையும் அறுக்கிறியே. சைத்ரா and சசி உங்களுக்கான கேள்வி இதோ. வேதாளம் திரைப்படத்தில் தல அஜித் அவர்களுடைய தங்கையாக நடித்த நடிகை யார்? நீ அடுத்தது. சைத்ரா உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? ஆமா தெரியும். தாங்க அடிச்சீங்களா? அடிச்சே. சூப்பர். ஆனா உங்க சீரியல்ல தான் நீங்க ட்விஸ்ட் வைப்பீங்க. ஆனா நாங்க கேம் ஷோலயே ட்விஸ்ட் வைப்போம். அந்த கேள்வி கிடையாது. இப்போ ஒரு கேள்வி கேக்குறேன் பாருங்க. அதுக்கு சரியா பதில் இப்போ சொல்லுங்க. மேல போய் ஓடி அங்கேயே நீங்க அடிச்சா போ. அங்கேயே இருந்து சொன்னா போ. என்னையே பைத்தியமாக்குறாங்க. சொல்லுங்க. நெருப்புடா நெருங்குடான்னு தலைவர் அப்படியே சும்மா செதற விட்ட படத்தோட பேர் என்ன? இத்துடன் நிகழ்ச்சி முடிவடைந்தது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது ஸ்வேதா பேய், சசிகலா பேய். வணக்கம். கரெக்டா சொல்றீங்களான்றதை கேட்டுருவோம். கரெக்டா? நெருப்புடா நெருங்குடா பாப்போம் நெருங்குனா பொசுக்கிற கூட்டம் அடிக்கிற அழிக்கிற எண்ணம் முடியுமா நடக்குமா பயமா அது கடிச்சிடாத. நடக்குனா அடங்குற ஆளா நீ இழுத்ததும். தலைவருடைய தீவிரமான ரசிகை தான் சைத்ரான்றது எல்லாருக்குமே தெரியும். கரெக்டான பதிலையும் சொல்லி 50 பாயிண்ட்ஸ் வந்து சைத்ரா டீம் ஏக்காக எடுத்திருக்கீங்க. அண்ட் டீம் பி ல இருந்து தலை தோற்றதுக்காக நாங்க டவல் எடுத்திருக்கோம். கடைசி வரைக்கும் இப்படிதான் தோட்டிட்டு இருப்போம். ஓகே, ஒரு வழியா கடைசி கொஸ்டின் நம்ம வந்துட்டோம். கடைசி கொஸ்டினுக்கு பதில் சொல்ல போறது டீம் ஏல இருந்து எங்க அண்ணன் பரத். டீம் பி ல இருந்து சுஜித். பரத் ப்ரோ அண்ட் அன்சாரி ப்ரோ உங்களுக்கான கடைசி கேள்வி இதோ. கனா திரைப்படத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த கேரக்டர் பெயர் என்ன? போ 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 என்ன தெரியாது போ. தாங்க அடிச்சது டீம் ஏல இருந்து பரத் ப்ரோ அடிச்சிருக்கீங்க. ஆன்சர் தெரியுமா? இங்க பாருங்க கமெண்ட்மா. ஹாய் அரே இப்படியே பேசிட்டு இருந்தீங்க வச்சுங்க. டைரக்டர் கிட்ட சொல்லி ஒவ்வொரு கேரக்டர் கொண்டு பாத்தாண்ட பாடா போடி. காப்பி அடிக்கிறடி பயங்கரமா. நெல்சன் நெல்சன் இங்க நாங்க தான் சொன்னோம். அவங்க சொல்லிட்டாங்க தப்பு. மணி அடிச்சது நாங்க. மணி அடிச்சது ஆமா மணி அடிச்சது யாரு? மணி அடிச்சது அவங்க தான் வின்னர். நீ நெல்சன் கரெக்ட் ஆன்சர். நமக்கு தான் 50. மணி அடிச்சதுல யார் கரெக்ட்டா அது சொல்றதுதான். பாருமா உங்க அன்சாரி ஸ்டைல்ல நின்னுட்டே இருந்தா. நாங்க போய் மணி அடிச்சு நாங்க ஸ்டைல்ல நீங்க போய் இப்படி அடிச்சோம் ஆன்சர் சொல்லல. மணி அடிச்சல ஆன்சர் யார் சொல்லுதா? பாரு உங்களை எல்லாம் சீரியல் நடிகைன்னு நம்பி அங்க பாரு நிறைய பேர் ஓட்டு போட்டு உங்களுக்கு அவார்டுலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க முன்னாடி ரேஷன் கடையிலயும் தண்ணி லாரிலையும் சண்டை போற மாதிரி போட்டிருந்தா நாளை மணி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? பரதனை நீங்க வந்து போங்கு பண்ணிட்டீங்க. என்னதான் வந்து காப்பி அடிச்சாலும் நீங்க நேர்மையா சொல்லுவீங்க. ஒரு பெரிய மனிதர் நம்பணும் நாங்க. ஆனா நீங்க காப்பி அடிச்சு சொல்லிட்டீங்க. அதனால அது செல்லுபடி ஆகாது. ஸோ யாருக்குமே பாயிண்ட் கிடையாது. மேலே ஏறிவாங்க.
பசங்கடா கெலிஞ்சு ஃபைட்டுடா கைவி ஊத்துற கான்செப்ட் ஃபைட்டுடா Yes. ஒரு வழியா சண்டை கிண்டெல்லாம் போட்டு சமாதானமாயி இந்த செகண்ட் கேம் நம்ம விளையாடி முடிச்சாச்சு. இதோட ரிசல்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். மொத்தம் 5 கேள்வி. 5 கேள்வியில் ஒரே ஒரு கேள்விக்கு டீம் பி பதில் சொன்னீங்க. ஒரு கேள்வி டை ஆயிடுச்சு. 3 கேள்விக்கு டீம் ஏ சொல்லி டீம் ஏ தான் 150 எடுத்து இந்த செகண்ட் கேமை வின் பண்ணிருக்கோம். இந்த சந்தோஷத்தை கொண்டாடியே ஆகணும். 2 கேம் விளையாடணுமா இல்லை அடிதடி சண்டை தான் நடந்துச்சான்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே தான் இன்னமும் இருக்கேன். ஆனால் இந்த 3rd கேம் உங்களை வச்சு செய்ய போகிறோம். அந்த மாதிரி தான் இருக்க போகுது இந்த 3rd கேம். இந்த ஃபைனல் ரவுண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஃபைனல் கேமில் தான் தெரிய போகுது இந்த வாரத்தோட ஜில் ஜங் ஜக் டைட்டில் வின்னர் யார் அப்படின்னு. யார் நீமோங்கனி டீம்லேயே டீம் ஏவா டீம் பியா அப்படின்னு முடிவாக போகிறது. முக்கியமான ஒரு ஆளை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஜில்லு, எஸ், அவர் தான் நம்ம ஜில்லு. நீங்கள் மேலே ஏறி போகும்போது உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பாரு. கிஃப்ட்ஸை வேணா வாங்கி வச்சுக்கோங்க, வேணான்னா தூக்கி போட்டுருங்க. ஸோ கேமுக்குள்ளே போயிடலாம். கேமுக்குள்ளே போகணுன்னா அவங்க பொசிஷனுக்கு போகணும். ஸோ டேக் எ பொசிஷன். கேமோட பேர் என்னன்னா எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா. எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா. Your time starts now. போறது ஃபவுல். ரெக்ஸினை பிடிச்சி போறீங்க அண்ட் கம்பியை பிடிச்சி ஏறி இருக்கீங்க. நீங்க மேல போனாலும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்காது. ஃபேஷியல் பண்ணி விடுங்க ஜில்லோ. பேருக்கு தகுந்த வீரம் உள்ள கணக்கு. எழுப்பி விட்டு போயிடாத, தாங்க மாட்டேன். எருமை, எருமைக்கு பிறந்த எருமை. அன்சாரி சூப்பரா ஏறிட்டு இருக்கீங்க. அப்படியே இருந்தீங்கன்னா கேம்ல முடிஞ்சிடும். ஆனா கொடியை மாத்தி எடுத்துட்டீங்க. அது அந்த டீம் கொடி. சூப்பர். என் நெத்தில நான் கேளப்ப நான் அழி வச்சிருக்கு. வந்துட்டாங்க. ஸ்ரீநிதி கீழே வாங்க. நீங்க உங்களுக்கு ஃபவுல். ஸ்ரீநிதி நீங்க பண்ணது ஃபவுல். ஸோ நீங்க கீழே வரணும். ஏண்டா இல்ல அவங்கள கொஞ்சம் நானே வரேன். ஜில்லு ஜில்லு பார்த்து பண்ணி விடு பாப்பாவை. இங்க பாரு ரொமான்ஸ். ஏய் என்ன பண்ற டேய். ஏய் அன்சாரி. டேய் அன்சாரி. தள்ளுடா. ரொமான்ஸ் தீய வைக்க. போடா போண்டா. யோக்கிய பயல, யாருக்கு நான் உன் சேட்டையை காட்டுறேன். வா உன் கிறண்ட காலை வெட்டுறேன். மிரட்டி எடுத்து தெருவில் இறங்கி ஆடி உள்ள விட மாட்டேன்னு சொல்லுறதுக்கு
ஆடுறத பார்க்கும்போது எனக்கு ஏதோ தோணுது. அன்சாரி நல்லா செய்றீங்க அங்க மேலே ஏறிங்களோ இல்லையோ. ஏய் அன்சாரி, நீ கேம் விளையாடுற மாதிரி தெரியல. நல்லா இருக்குன்னு சொல்லி அங்கேயே செட்டில் ஆயிட்டீங்க தானே? கமான் நட்சத்திரா, சரியான strategy. இது சரியான ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் பார்த்ததில்லை இதுவரைக்கும். காரி துப்பலாம் போல இருக்கு. காரி துப்பலாமா? இதெல்லாம் பார்க்கவே கூடாது. பெரிய காளியம்மன் நினைப்பு, ஒத்த கால தூக்கிட்டு நிக்கிறான். ஒண்ணு தூங்குறா இல்ல தூர் வர்ற நாங்க எப்படி கேட்போம்? ஏய், அவனுக்கு உயிர் போயிடுச்சான்னு பாரு. நல்லா குடுக்குறீங்கடா கண்டென்ட். இங்க பாருங்க, எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா தான் கேம் நேம். ஆனா நீங்க சாசா ஜல்சா எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. டேய், அன்சாரி, அப்பா அன்சாரி, அந்த பொண்ணு இடுப்பையும் பிடிக்கிற, இந்த பொண்ணு பொண்ணு இடுப்பையும் பிடிக்கிற. சார், நானும் அந்த கேமுக்கு போறேன் சார். சார், நானும் அந்த கேமுக்கு போறேன் சார். ஏய், டேங்கர் பண்ணி ராஜினாமா பண்ணிவிட்டோம் சார். அந்த கேமுக்கு போறேன் சார். நல்லா இருக்கு சார் அந்த கேமு. வேணும்னே பண்றான் சார் இவன். லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்க முடியாது. 9, 8, 7, 6 5 4 3 2 1, game over. இப்பயாச்சும் மேலே கம்பி ஏறுங்க. பிடிச்சால் மேலே ஏறிடுங்க. End of the day, Team A and Team B சூப்பரா மேலே ஏறிட்டீங்க. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? Come on guys. சாமி, ஐயோ. அதாவது என்கரேஜ் பண்ணி தான் எங்களுக்கு வந்து வயிறு வலிக்கும், வாயெல்லாம் வலிக்கும். ஆனால் சிரிச்சு சிரிச்சு எப்பா முடியல. என்ன பர்ஃபார்மன்ஸ் டீம் ஏ அண்ட் டீம் பி. ஓவரால் யாரடி நீ மோகினி, வேற லெவல் என்டர்டைன்மெண்ட் கொடுத்தீங்க. அது அன்சாரி ப்ரோ வாங்க, இங்கேருந்து பார்த்தா போதும். நீங்கள் வந்து கேம் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படிங்கும்போது நான் நினச்சேன் ஏதாவது அதில் ஒரு வில்லங்க இருக்கும் அப்படின்னு. நிறைய ஆக்சிடென்ட்டா
நிறைய Actually, actions அவன் நடக்குதுப்பா, நீ பண்ணது இப்போ ஃபீல் தான் பண்ற அக்கா மேல விழுந்துட்டேன் அவன் பேர் மேல விழலன்னு இஸ் ஃபீலிங் அப்படி வச்சுக்கலாம் எப்படி சொல்ற பாருங்க எஸ் ஓகே அதெல்லாம் இருக்கட்டும். அண்ட் யார் எவ்வளோ ஃபிளாக்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். இந்த தேர்ட் கேமோடைய ஸ்கோர்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். தேர்ட் கேமில் வந்துட்டு டீம் வி ரொம்ப அருமையாக விளையாடி ரொம்ப சூப்பராக விளையாடி பெரிய முட்டை ஒன்று வாங்கியிருக்காங்க. அது நீங்களே வச்சுங்க. அண்ட் டீம் ஏல ஒரே ஒருத்தர் தான் நியாயமாக மொத்தமாகவே யாரடி மோகினியில் வந்து நியாயமாக விளையாடி இன்னைக்கு இந்த மொத்த டீமோடைய மானத்தையே காப்பாற்றினது எங்கள் அண்ணன் பரத் அண்ணன் தான். 200 மதிப்பெண் எடுத்திருக்காரு. ஆனால் அவர் டீம் ஏல இருக்கிறதுனால இந்த கேமோட வின்னர் யாருன்னா டீம் ஏ. டீம் பி மொத்தமாகவே 50 தான் எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேமில் முட்டை, லாஸ்ட் கேம்லேயும் முட்டை. அண்ட் டீம் பி ஃபர்ஸ்ட் கேமில் 100, செகண்ட் கேமில் 150, தேர்ட் கேமில் 200 எடுத்து இன்னைக்கு ஜில் ஜங் ஜக்கோடைய வின்னர் 450 எடுத்தது டீம் ஏ. ஒரு வழியா நம்ம ஃபைனலாக எண்டுக்கு வந்தாச்சு. எஸ் இன்னைக்கு வின்னர் யார் அப்படின்னு பார்த்தா டீம் ஏவா டீம் பின்றதெல்லாம் தாண்டி வந்துட்டு இன்னைக்கு யாரடி நீ மோகினி தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலும் வந்து பாயிண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது டீம் ஏ தான் வந்து ஹை ஸ்கோர் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக பார்பர் ஷாப் வழங்கும் கிஃப்ட் ஆம்பர் வின்னிங் டீமில் இருக்கிற 3 பேருக்கும் மட்டும் கிடையாது, ரன்னர்ஸ்க்கும் gift கொடுத்து அழகு பார்ப்போம். அன்னை டேட்ஸ் வழங்கும் அழகான gift hamper ரன்னர் டீம்ல இருக்க ஆளுக்கு ஒண்ணு. வினர்ஸ் அண்ட் ரன்னர்ஸ் கை நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டாங்க. அண்ட் அடுத்த கிஃப்ட் பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் த டே எப்பயுமே வந்து ஒருத்தருக்கு தான் கொடுப்போம். இன்னைக்கு டீமே வந்து சிறப்பாக விளையாடுனதுனால மொத்த டீமுக்கு கொடுக்குறோம். ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் அழகான ஒரு LED டிவி யாரடி நீ மோகினி டீமுக்கு வாங்கிக்கிங்க. எல்லாரும் இதே மாதிரி சூப்பரா அடுத்த வாரமும் என்ஜாய்மெண்டா சூப்பர் டீம் வரப்போகுது. அடுத்த வாரம் டீம் வருது. எந்த டீம் தெரியுமா? அது வந்து வேண்டாம், சர்ப்ரைஸ் போயிடும். சொல்ல மாட்டேன். அடுத்த வாரம் எந்த டீம் வரப்போகுதுன்ற சர்ப்ரைஸோட காத்துட்டு இருங்க. இன்னைக்கு டாடா பை சொல்லிட்டு கிளம்புறது. இது உங்க கதிர், இது உங்க மதன், இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லு ஜங்கு